அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னை பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த காதல் திருமணத்தை பற்றியும் இந்த காதல் வசப்பரங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்திய மக்களின் பயன்பாடு கலாச்சாரமானது ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ திருமண வயது வந்தவுடன் அவர்களுடைய மதம், இனம், சாஸ்திரம், சமுதாய முறைப்படி சொந்தங்களும் தங்களுடைய இனங்களும் திருமணங்கள் நடைபெற்று வந்தது. ஆனால் தற்போது விஞ்ஞான உலகில் மக்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள பல்வேறு ஊர் மற்றும் நாடுகளுக்கு சென்று தொழில் செய்வதும் வேலைவாய்ப்பு பெற்று வசித்து வருகிறார்கள். அனைத்து மத இன மக்களும் எல்லா இடங்களிலும் வாழும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் காதல் மற்றும் கலப்பு திருமணம் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருவது கண்ணால் காண முடியும். கருத்தில் கூறுங்க. உன் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறந்தவர்களிடம் பெற்றோர்கள் அந்த குழந்தை மீது அன்பு செலுத்தி பாசம் காட்டி வளர்த்து வழிகாட்டி படிக்க வைத்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்யும் நிலையில் திடீரென்ற தான் சந்தித்த ஒருவர் மீது காதல் கொண்டு தன்னுடைய பெற்றோரை பிரிந்து அவர்களை எதிர்த்து திருமணம் செய்து கொள்ள காரணம் என்னவென்று நீங்கள் கவனித்தால், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜென்ம ஜாதகத்தில் அந்த நவகிரகங்களில் அமைந்த நிலைப்பாட்டின் அடிப்படையே அவங்களுக்கு அந்த மாற்றங்கள் நிகழ்கின்றன. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ அந்த மாற்றத்தின் சில அமைப்புகளை சொல்கிறேன். நீங்கள் அது கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. காதல் திருமணம் செய்துங்க உங்களுடைய ஜாதகத்தில் இது ஒப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக அது பொருந்தும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ 5ஆம் அதிபதி முதல் விதி பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிபதி லக்கணத்தில் 5ஆம் இடம் இருக்கும். அந்த 5ஆம் அதிபதி 2, 7, 8 இடங்களில் இருக்கும் நிலை ஏற்பட்டால் அவங்களுக்கு காதல் தேடி வரும். கருத்தில் கொள்ளுங்க. 2வது விதி 2, 7, 8ஆம் அதிபதி 5இல் இருந்தால் காதல் அவர்களை தேடி வரும். கருத்தில் கொள்ளுங்க. 3வது விதி பார்த்தீங்கன்னா 2, 7, 8இல் லக்னாதிபதி லக்னன் போட்டிருக்கோம்ல, அதுக்கு அதிபதி இருப்பாரு. அவரு 2, 7, 8இல் அமர்ந்தால் அவங்களுக்கு முறையற்ற திருமணம் நடைபெறும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 4வது விதி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் பாவ கோள்களுடன் 8ஆம் இடத்தில் பாவ கோள்களுடன் சனி, செவ்வாய், ராகு, கேது மாந்தி அமர்ந்தால் பிரச்சனைக்குரிய காதல் ஏற்பட்டு பிரச்சனைக்குரிய கல்யாணம் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. இதெல்லாம் காதல் ஏற்படுத்தக்கூடிய விதிகள். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.